ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாட்களை நாம் தியானித்தோம், யார் பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பாக்கியவான்களாய், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 24வது சங்கீதம் 3வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளிலே யார் நிலைத்திருப்பான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் தியானிக்க போகிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் 15ம் இதுவும் கொஞ்சம் ஒரே மாதிரியான வார்த்தைகள். 15வது சங்கீதத்திலையும் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனம் சொல்கிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அதே போல 24வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய ஆன்சரை 4வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் நாம் அதைத்தான் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும். அப்போ யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, சுத்தமான கைகளோடு இருக்கிறவர்கள், கைகளில் சுத்தம் உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்க முடியும். அப்படி சுத்தமுள்ள கைகளாக இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய கைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்று நாம் தியானிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நம்முடைய கை சுத்தமுள்ளதா இருக்கணும்னா நம்முடைய கையில் சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா என்ன சபிக்கப்பட்ட பொருள் அப்படின்னா என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க. இங்க நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கர்த்தர் நீ குடியிருக்கும்படி கொடுக்கிற உன் தேசத்திலே பேலியாளின் மக்களாகிய புறஜாதியார் துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து நீங்கள் அறியாத வேறே ஜாதியை தொழுது சேவிக்கும்படி உங்களை கட்டாயப்படுத்துவார்களே ஆனால் அந்த செய்தியை நீ கேட்பினா நீ நன்றாய் விசாரித்து அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சின்னு சொன்னா அந்த பட்டணத்தின் குடிகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி அதில் உள்ள பொருட்களை எல்லாம் அக்கினியிலால சுட்டரிச்சு அதை நித்திய மண்மேடா ஆக்கிடணுமா, அதை திரும்ப கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிற, சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். அப்படின்னா இந்த விக்கிரக வணக்கத்துக்குரிய பொருள் ஒன்று கூட கையில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே சுட்டரிச்சணும். ஏன்னா அது திரும்ப கட்டப்படக்கூடாது, நித்திய மண்மேடாக தான் இருக்கணும். அதில் உள்ள பொருளை ஒன்றையும் நம்ம எடுத்துக்க கூடாது, அதுதான் நித்திய நியமம். ஆனால் அப்படி எதையாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கை சுத்தமுள்ள கையாக இருக்காது. அப்படி சபிக்கப்பட்ட பொருளை நாம் வச்சிருக்காம இருந்தாதான் இந்த கை சுத்தமுள்ள கையாக இருக்கும். அப்பனாதான் நம்முடைய பிதாக்களை போல கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஆகான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம அங்கே வாசிக்க முடியும். என்ன அந்த ஆகான் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, எரிகோ பட்டணம் இடிக்கப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, அது அவருடைய பொக்கிஷத்துல சேரட்டும், சாபத்தீடானதுல ஒன்னையும் நீங்க தொடக்கூடாது, அதையெல்லாம் அக்கினியால சுட்டரிச்சு போடணும்னு அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த எரிகோ பட்டணத்தை அழிக்கும் போது, அதை பிடிக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு சில பொருட்களை இச்சித்து எடுத்துக்கொண்டதை நான் பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் அங்கே பார்க்குறோம். இப்போ 20ஆம்
வசனத்தில் சொல்கிறான், தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு நான் இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், அதையெல்லாம் எடுத்து என் கூடாரத்துக்கு அடியில் ஒளிச்சு வச்சுருக்கேன், வெள்ளி அதுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒன்று இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளியும் பொண்ணும் யாரோட பொக்கிஷத்தில் போய் சேரணும்? கர்த்தருடைய பொக்கிஷத்தில் போய் சேரணும். இவன் எக்ஸ்ட்ரா என்ன எடுத்திருக்கான்? ஒரு பாபிலோனிய சால்வையை என்ன செஞ்சுருக்கான்? எடுத்திருக்கான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒன்று கர்த்தருடையதை வஞ்சிருத்திருக்கான், ரெண்டாவது பாபிலோனிய சால்வை சாபத்தீடானதில் கை வச்சிருக்கான். இது அவனுடைய வாழ்க்கையின் முடிவை என்ன கொண்டு வந்துச்சுன்னா, அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம், ஆடு மாடுகள் எல்லாமே அழிக்கப்பட்டு அங்கே ஒரு பெரிய கற்குவியலை அடையாளமாய் குவிக்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சாபத்தீடானவையிலே நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய சந்ததியே அழிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய சாபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் கைகளில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் அப்படி ஒன்றும் விக்கிரகாராதனைக்குரிய பொருளெல்லாம் நான் எடுக்கலையே, அப்படி அந்நிய தேவர்களை நான் பின்பற்றலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் நம்மை அறியாமலேயே நிறைய பேர் கிறிஸ்தவ வீடுகளில் விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் இன்றைக்கும் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் கண்கூடாக பார்க்கிறேன், சத்தியம் வளர்ந்துட்டு எழுப்புதலுக்கு நேராக தேசம் போய்கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் எழுப்புதலை வாஞ்சித்து ஆங்காங்கே கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் மனம் திரும்ப மனமில்லாத ஒரு கூட்டம் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிசாசு வந்துரும்னு சொல்லிட்டு சுத்தி போடுறது, அப்புறம் இந்த கற்பூரத்தை கொளுத்தி வாசலில் வைக்கிறது. சரி, இந்துக்கள் கற்பூரம் கொளுத்துறாங்க, நாம் மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கிறது. அப்புறம் ஃபோட்டோஸ்க்கு எல்லாம் மாலை போடுறது, அப்புறம் ஃபோட்டோஸில் லைட்டு போடுறது, அதற்கு மெழுகுவர்த்தி பற்ற வைக்கிறது, பிசாசு வந்துருன்னு சொல்லிட்டு தொடப்பக்கட்டையை வாசலில் போடுறது, இப்படியெல்லாம் நிறைய விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே இன்றைக்கும் காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பொருட்கள் நம்முடைய கையில் இருக்கக்கூடாதான். ஏன் கற்பூரம் கடையில் இருக்கிறதுனால அது சபிக்கப்பட்ட பொருளாக அது வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, கற்பூரம் ஏதாவது மருந்து பொருளுக்கு யூஸ் பண்ணால் தப்பு இல்லை, கரப்பாம்பூச்சி வருது அந்த மாதிரி காரியங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா, அது எங்கேயாச்சும் தேய்ச்சி வைக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதை ஒரு விக்கிரகமாக கொண்டு வந்து இந்த கற்பூரத்தை ஏற்றி வைக்கிறதுனால என் வீட்டில் இருக்கிறதான பொறாமையின் வன்கண்கள் எல்லாம் மாறி போயிடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே தள்ளப்படுறோம். பார்த்தீங்களா? அதுதான் விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு அநேக பேர், ஏன் அப்போ மெழுகுவர்த்தி வாங்குறது தப்பா? இருட்டில் கரண்ட்டு போனால் உங்கள் வீட்டில் மெழுகுவர்த்தி பற்ற வைங்க, உங்கள் வீடு முழுசு வெளிச்சமாக இருக்கும், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் கண் திருஷ்டிக்காகவோ உங்கள் பொறாமை வன்கண்கள் போகணுங்கிறக்காகவோ பொருத்தி வைக்கிறதோ, அல்லது இறந்தவர்களுக்கு முன்பதாக பொருத்தி வைக்கிறதோ, கல்லறையில் கொண்டு போய் பொருத்தி வைக்கும் போதோ நீங்கள் நிச்சயமாய் அந்த பொருளை விக்கிரக ஆராதனைக்குள்ள பொருளாய், சபிக்கப்பட்ட பொருளாய் மாற்றுகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கடைகளில் விற்கிற ஒரு பொருளை கூட நம்ம எந்த கேள்வியும் கேட்காம வாங்கல, தப்பு கிடையாது. அது நாம விக்கிரகமாய் மாற்றும் பொழுது அது விக்கிரக ஆராதனைக்குரிய பொருளாய் மாறுகிறது. இன்னைக்கு தேங்காய் நம்ம சமையலுக்கு வாங்குறோம், அது கடையில இருந்து தான் வாங்குறோம். ஆனா அதை கொண்டு ஒரு விக்கிரக கோவிலுக்கு முன்பதாக நீங்க உடைப்பீங்கன்னு சொன்னா அது சபிக்கப்பட்ட பொருள். நன்றாக நீங்க புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பத்திரிகைகளில் எல்லாம் அந்த மூளையில மஞ்சள் தண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ மஞ்சள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதா? தப்பு கிடையாது, நம்ம யூஸ் பண்ணணும். அன்றாட வாழ்க்கைக்கு மஞ்சள் அவசியம். ஆனால் அதை விக்கிரகமாக்கி சாஸ்திரமாக்கி புது துணிகளிலேயோ பத்திரிகைகளிலேயோ வைக்கும் பொழுது அது சபிக்கப்பட்ட பொருளாய் மாறுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களிலே நம்முடைய கை சுத்தமுள்ள கையாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய கை எப்படிப்பட்ட கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சுத்தமுள்ள கையாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய கை எளியவர்களுக்கு திறக்கிற கையாக இருக்க வேண்டும். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனாகிய ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய்
திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கொடுப்பாயாக. இங்க நாம் வாசிக்கிறோம், எளியவர்களுக்கு தாராளமாய் கையை திறக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், விடுதலையின் வருஷம் 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு போடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். பிரியமானவர்களே, இங்கே நம்ம வாசிக்கிறோம், நம்ம கையில் பணம் இருக்கு, நம்ம கையில் பொருள் இருக்கு, ஆனாலும் 7ஆம் வருஷம் வருது, விடுதலையின் வருஷம் வருது, பக்கத்தில் வந்துருச்சு. 7ஆம் வருஷம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும், கடனெல்லாம் மன்னிச்சிடணும். அப்படிங்கிறதுனால நீ அவனுக்கு கொடுக்காமல் உன் முகத்தை அவனுக்கு மறைக்காத. நீ அப்படி செஞ்சீன்னா அது உனக்கு பாவம். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னா அது பாவம் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த விடுதலையின் வருஷத்தின் நியமத்தை உபாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் அழகாய் சொல்லுகிறது. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையினாயிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். அந்நிய ஜாதியன் கையிலே நீ கடனை தண்டலாம், உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கையில் விட்டு விட கடவது அப்படின்னு இங்கே வேதம் நமக்கு நன்றாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, விடுதலையின் வருஷம் வருதுன்னு சொல்லிட்டு எளியவர்களுக்கு கையை திறக்காம இருந்தோம்னா அது நமக்கு பாவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை அவன் செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம், உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. இப்போ நம்ம கிட்ட பொருள் இருக்கு, ஆனால் நான் உனக்கு நாளைக்கு தாரேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? வன்கண்ணுடையவர்களா இருப்போம் என்று அந்த 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. நம்மக்கிட்ட பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோம்? வன்கண் செய்கிறோம். அவங்க கர்த்தரை நோக்கி அபயமிட்டாங்கன்னா அது நமக்கு பாவம். எனவே பிரியமானவர்களை, பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாய் நாம் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கை சுத்தமுள்ள கையாக இருக்கும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இவங்கிட்ட அப்பம் இருக்கு, தன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், எனக்கு 3 அப்பம் கொடு. வழிபோக்கா என்னிடத்துல ஒரு நண்பன் வந்துட்டான், அவனுக்கு முன்பதாக வைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்ட்ட இருக்கிறத கொடு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நான் கதவு பூட்டிட்டேன், பிள்ளைகளோடு படுத்துட்டேன், எனக்கு எழுந்திருக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட மறுபடியும் அவன் கேட்கறதுனால அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். வேற ஒரு காரியத்துக்காக இந்த சம்பவம் சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? ஒருவர் வருந்தி நம்ம கிட்ட கேட்கும் போது கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்காம இருக்காதீங்க அப்படின்னு இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படி அவங்க கேட்கிற நிமித்தமா நிச்சயமா வருந்தி கேட்டாலும் சரி, வருந்தி கேட்காம இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா தாராளமா கொடுங்க. அதுதான் கர்த்தர் வைச்சிருக்கிற நியமம். அப்பதான் நம்முடைய கை சுத்தமுள்ள கையா இருக்கும். அப்பதான் நம்முடைய கர்த்தருடைய பர்வதத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் மாற முடியும். பிரியமானவர்களே,
மூன்றாவது, நம்முடைய கை கர்த்தருக்கு கொடுக்கிற கையா இருக்க வேண்டும். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது எப்படி கர்த்தருக்கு கொடுக்கணுமா அங்கே சொல்லியிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லையே, கர்த்தருக்கு கொடுக்க எனக்கு இன்னும் பணம் இருந்துச்சுன்னா நான் நிறைய கொடுத்துருவேனே அப்படியெல்லாம் சொல்றாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சதுக்கு தக்கதாய் கொடு. நிறையெல்லாம் கொடுக்க வேண்டாம். உனக்கு 2000 ரூபாய் வாரம் வருமானம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா உன்னை ஆசீர்வதிச்சதுக்கு தகுந்தாப்புல கொடு. உன்னை கர்த்தர் 4000 ரூபாய் கொடுக்க சொல்லலை. அதைத்தான் இங்கே சொல்றாரு, உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை செலுத்தி. நம்ம கைக்கு என்ன நேரிட்டு இருக்கிறதோ, நம்முடைய கையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதன்படி கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே மக்கதோனியா சபையை குறித்து பவுல் இப்படி சொல்லுகிறார். சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்களாம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்பட்டாங்களாம், கொடிய தரித்திரமுடையவங்களா இருந்தாங்களாம். ஆனாலும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். அதுக்கு பவுல் ஒரு சாட்சி கூறுகிறார். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்கு நானே சாட்சியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 12ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார், ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க கொடுக்காம இருக்கிறத விட உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ அதன்படி கர்த்தருக்கு கொடுங்க. உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அதன்படி கர்த்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால நம்முடைய கை கர்த்தருக்கு கொடுக்கிற கையா இருக்கட்டும். அடுத்ததாக நம்முடைய கை எப்படிப்பட்ட கையா இருக்கக்கூடாது? உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. எவ்வளோ அழகாய் வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பசிச்சிச்சுன்னு சொன்னால் அந்த வயலில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதை அரிவாளை இட்டு அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது நம்முடைய கை சுத்தமில்லாத கையாய் மாறுகிறது. அதை திருடுகிற கையாய் இருக்கக்கூடாது. வேதம் நமக்கு சொல்லுது, களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த பிரதானமான கற்பனைகளிலும் ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறோம். அதனால நாம் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறோம். அப்போ நம்ம எப்படி கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்க முடியும்? எனவே பிரியமானவர்களே, நம்முடைய கை திருடுகிற கையாய் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறை கற்களோ அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தராசு நெருக்கிறதுல கூட நம்ம சுத்தமுள்ளவங்களா இருக்கணும். ரெண்டாவது, நான் சொன்னேன் 24ஆம் சங்கீதத்துக்கும் 15ஆம் சங்கீதத்துக்கும் ஒரு ஒப்புமை இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்கீதம் 15:5 வாசிக்கிறோம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்போ நம்ம கை பரிதானம் வாங்காத கையா இருக்கணும். நீங்கள் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, யார் நீதிமான் அப்படின்னு சொல்கிற பட்டியலில் நம்ம வாசிக்கிறோம், பொழுசை வாங்காமலும் வட்டிக்கு கொடாமலும் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவனே நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய கை வட்டி வாங்காததாய், பொலிசை வாங்காததாய், பரிதானம் வாங்காத கையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே நிலைத்திருக்க முடியும், கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருக்க முடியும். எனவே பிரியமானவர்களே, நாம் கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் வாழுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, நம்முடைய கை சபிக்கப்பட்ட பொருள் இருக்கிற கையா இருக்கக்கூடாது. இரண்டாவது, நம்முடைய கை எளியவர்களுக்கு தாராளமாய் திறக்கிற கையா இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய கை கர்த்தருக்கு கொடுக்கிற கையா இருக்க வேண்டும். நான்காவது, நம்முடைய கை திருடுகிற கையா இருக்கக்கூடாது. ஐந்தாவது, நம்முடைய கை பரிதானம் வாங்காத கையாய், லஞ்சம் வாங்காத கையாய் இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். அந்த கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் தியானித்த ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டிருப்போமே, ஆனால் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. உம்முடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டப்பா. ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டு அந்த பரலோக சந்தோஷத்தை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய பர்வதத்தில் நிலைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் தந்துருங்க ஆண்டவரே. உங்கள் கிருபைக்குள்ள எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.